ஒரு சிம்பிளான மட்டன் கிரேவி ரெசிபி பார்க்கலாமா? அதுக்கு ஒரு குக்கரில் தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட்டு ஒரு 3லேருந்து 4 காஞ்ச வத்தல் பிச்சு போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது ஒரு நிமிஷம் எண்ணெயிலே நல்லா சாட்டே பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சோம்புத்தூள், சும்மா நம்ம ரோஸ்ட்லாம் பண்ண வேண்டாம், அப்படியே பச்சையாக இருக்கிறது மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு வாட்டி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே போட்டிருக்கேன். கொஞ்சம் கோர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அது கூடயே கொஞ்சம் கருவேப்பிலையும் சின்ன வெங்காயமும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. சின்ன வெங்காயம் முழுசாகவே போட்டுடலாம். நான் எடுத்துருக்கிறது கொஞ்சம் குட்டி குட்டி சைஸ் தான் எடுத்திருக்கேன். மட்டன் வேகிற டைமுக்குள்ளே இதுவும் கரெக்டாக வெந்து மசிஞ்சிரும். இதையும் நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது 3ஐயும் போட்டு நல்லா ஒருக்க கிளறிக்கலாம். இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்தது. அதனால கூட நான் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணி இப்போ நல்லா அதை கிளறிக்கலாம். இந்த டைமில் நான் மட்டன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா ஒரு பீஸாக எடுத்து க்ளீனாக பார்த்து வாஷ் பண்ணுங்கள். ஏன்னா மட்டனில் சில முடி இருக்கலாம். அதனால் அதை நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 300 கிராம் மட்டன் எடுத்திருக்கேன். மட்டனை நல்லா தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக ட்ரைன் பண்ணி அதுக்கப்புறமா அதில் போடுங்க. மட்டன் போட்டதும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. எல்லா மசாலாவோடையும் இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதில் நான் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு முதலையே போட்டால் தான் கறியில் உப்பு பிடிக்கும். ஆனால் உப்பு சேர்க்கும் போது கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கம்மியாக இருந்தால் கூட நம்ம திரும்பி வேணும்னா நம்ம போட்டுக்கலாம். ஸோ நான் இப்போ இதில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி இந்த குக்கரை மூடி வச்சிட்டேன். குக்கர் விசில் வந்ததுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் விசில் வந்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்திங்கன்னா போதும். மட்டன் நல்லா வெந்துடும். சப்போஸ் உங்களுடைய மட்டன் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அப்படின்னா ஒரு 10 விசில்ஸாவது வச்சுக்கோங்க. மறுபடியும் குக்கரை ஓப்பன் பண்ணி அதை ஸ்டவ்வில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இந்த தண்ணி நல்லா ட்ரை ஆகட்டும். அதில் இருக்கிற அந்த கிரேவி நல்லா ட்ரை ஆகட்டும். சப்போஸ் உங்களுக்கு செமி கிரேவியாக வேணும்னா அப்படியே எடுத்துக்கலாம். ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.